ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையிலே வேதத்தை அதிகமாக நேசித்தவர். வேதத்தை தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினவர். அவர் சொல்லுகிறார், உம் வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறார். இந்த காலங்களிலே நமக்கு மின்சார வசதி உண்டு. அந்த நாட்களில் அந்த மின்சார வசதி இல்லாத காலமாக இருந்தபடியினாலே பல விதமான விளக்குகளை பயன்படுத்தினார்கள். அதிலே ஒன்று, விளக்குகளை கால்களிலே கட்டி நடந்து செல்வார்கள். அப்பொழுது அது அவர்களுக்கு வழியிலே வெளிச்சத்தை கொடுக்கும். அது ஒரு விதமான பழக்கமாக இருந்தது. இதை சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபமும் அதுவே என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு டார்ச் லைட் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை யோசித்து பாருங்கள். திடீரென்று பவர் கட் ஆகிவிட்டது. உடனே நம்ம எதை தேடுகிறோம்? இப்பொழுது மொபைலை தேடுகிறோம். ஏனென்றால் மொபைலில் டார்ச் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அநேக வீடுகளில் கேண்டில் கூட இருக்கிறது இல்லை. அந்த மொபைல் டார்ச்சை வச்சே நம்ம சமாளிக்கிறோம். எப்படியோ நமக்கு ஒரு மின்சாரம் தேவைப்படும், ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. அந்த வெளிச்சம் அந்த கரண்ட் இல்லாத நேரங்களில், இரவு நேரங்களில் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று பாருங்கள். எத்தனை விதத்தில் அது நமக்கு பிரயோஜனப்படுகிறது. நாம் இடறி போகாமல், விழுந்து போகாமல், ஒரு பொருளை தேடிக்கொண்டே இருக்காமல் இந்த வெளிச்சத்தினாலே நாம் எவ்வளவு பயனடைகிறோம். அதுபோல் அங்கே கர்த்தருடைய வசனமும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இருள் நிறைந்த அந்த உலகத்தில் ஆண்டுடைய வசனம் நமக்கு தீபத்தை போல, வழிகாட்டியை போல, டார்ச் லைட்டை போல இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உள்ளவர்களுடைய கையில் எப்பொழுதும் ஒரு டார்ச் லைட் இருக்கும். அதை தங்களுடைய பேக்கிலே வைத்திருப்பார்கள். அதை தங்களுடைய தலையணை பருகாமையிலே வைத்து கொள்வார்கள். அது எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கும். ஏனென்றால் அதை அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அது தனக்கு ஒரு பாதுகாப்பு என்று கருதுவார்கள். அதே போல தான் நாம் ஆண்டவருடைய வசனத்தை நமக்கு தேவையானதாக நாம் கருதி, அது நமக்கு வெளிச்சம் தருகிறது, அது நமக்கு வழிகாட்டுகிறது. அது இல்லாவிட்டால் என் வாழ்க்கையே இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதும், அதனால் ஆறுதல் அடைவதும், அதை உட்கொள்வதும், அதை உணவு போல புசிப்பதும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ண வேண்டாம். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்பொழுதும் கூடவே வைத்து கொள்ளுங்கள். அது நமக்கு டார்ச் லைட்டாக இருக்கிறது. தவறான பாதையிலே சென்று விடாதபடி, கீழே விழுந்து விடாதபடி, தடுக்கி விழுந்து விடாதபடி அது நம்மை நேர்வழிக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. பலவிதமான வசனங்கள், பலவிதமான சந்தர்ப்பங்களில் நம்ம எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறது. எனவே அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் இடறி போவதே இல்லை. அது எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் உங்களை வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஜெபிப்போமா? பரிசுத்தமிழ் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை நாங்கள் உட்கொண்டு அதை நேசிக்க, அதை வெளிச்சம் கொடுக்குற ஒரு டார்ச் லைட்டாக நாங்கள் வைத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தாரும். தாவீது சொன்னது போல் நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். இதை கேட்கிற ஒருவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ அவர்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும். இந்த நாள் முழுவதும் கூட இருந்து தீமைக்கு விலக்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day.